விசிக சார்பில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடானது கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டையில் தொடங்க இருக்கிறது. அது குறித்தான நன்மை செய்தியை பார்க்கிறோம். மாநாட்டிற்கு திருமாவளவனுக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. மாநாட்டிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. திறந்தவெளி வேனில் வருகை தந்த திருமாவளவனுக்கு அங்கு இருக்கக்கூடிய விசிக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தீப்பந்தத்தை கையில் ஏந்தி திருமாவளவன் ராம்ப் வாக் மேற்கொள்ள இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விசிக சார்பில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. மாநாட்டு திடலுக்கு வருகை புரிந்திருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். அவருக்கு அங்கு இருக்கக்கூடிய விசிக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டையில் மாநாடுக்கான முழு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் களத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். செய்தி குறித்த முழு விவரம். வணக்கம். உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக தொண்டர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தமிழ் தேசிய மாநாட்டில் தொண்டர்கள் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வருகை புரிந்து இருக்கிறார்கள். வெயிலின் தாக்கம் உள்ளதால் பேனர்கள், இருக்கைகள் தலைக்கு மேல் தூக்கி வைத்துக் கொண்டு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த மாநாடை பொறுத்த வரைக்குமே திருமாவளவன் தலைமையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்று பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. தமிழ் தேசிய உரிமைகளை மீட்டெடுத்தல், மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், சமூக நீதி மற்றும் சமத்துவ கருத்துக்களை வலியுறுத்தல் மற்றும் மதவாத சக்திகளுக்கு எதிராக வலுவான குரல் எழுப்புதல் ஆகிய முக்கிய நோக்கங்களை முன்வைத்து இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு அதிகாலை முதலேயே தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். என்றும் இல்லாத வகையில் விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பித்ததிலிருந்து அமைச்சரவையில் பங்கு என்பது இல்லாத ஒரு சூழல் இருந்தது. ஆனால் தற்பொழுது அவர்கள் அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கிறார்கள். அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரிடையே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த எழுச்சி என்பது தற்பொழுது மாநாட்டின் வாயிலாக தெரிகிறது. ஏனென்றால் அதிகாலையிலிருந்தே இந்த மாநாட்டிற்கு வர தொடங்கியிருக்கிறார்கள். வெயிலின் தாக்கம் அதையும் மீறி உற்சாகத்துடன் அவர்கள் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த மாநாட்டின் காரணமாக உளுந்தூர்பேட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாம்பரத்தில் இருந்தே அந்த கடும் நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. போலீசார் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாநாட்டிற்கு தமிழக முதலமைச்சர் விஜய் உள்ளிட்டோரெல்லாம் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாநாட்டில் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் குறித்து ஒரு எதிர்பார்ப்பு என்பது எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். பகைத்தனை அடித்து தலைகளை அழித்து விதிகளை மாற்றி விடுதலை சிறுத்தைகள் கிளம்புது, சீறி கிளம்புது. தன்னலமற்ற தலைவர் திருமா புகழை என்றும்